காட்டின் நடுவே பொங்கல் கொண்டாட்டம். பறவைகளின் ராஜா பொங்கல் கொண்டாட்டத்தை பற்றி சொல்வதற்காக ஒரு பறவையை அழைத்தார். அந்த பறவையிடம் ராஜா சொன்னது, பொங்கல் கொண்டாட்டம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் கொண்டாட்டத்திற்கு தயாராக வேண்டும். நீ சென்று இங்கு நடக்கப் போகும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளைப் பற்றி மற்ற பறவைகளிடம் சென்று கூறு என்று ராஜா சொல்லி அனுப்பியது. ராஜா சொன்னபடியே அந்த பறவை மற்ற பறவைகளிடம் சென்று பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை விரிவாக சொன்னது. நாம் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்க வேண்டும். இது நமது ராஜாவின் உத்தரவு. ராஜா சொன்னபடியே பறவைகள் அனைத்தும் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்தனர். பறவைகள் அனைத்தும் பூக்களை பறித்து கொண்டு கொண்டாட்டத்திற்கு தேவையான அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தன. அப்பொழுது ராஜா அனைத்து பறவைகளிடமும் சொன்னது, நாம் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்து முடிக்க வேண்டும். நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. நான் வேலைகளை தனித்தனியாக கொடுக்கின்றேன். சிறப்பாக வேலை செய்து முடிப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று ராஜா சொன்னது. ராஜா சொன்னதை பற்றி பறவைகள் அனைத்தும் தனித்தனியே பேசிக் கொண்டிருந்தன. கழுகும் மயிலும் தனியாக பேசிக் கொண்டிருந்தது. கழுகு சொன்னது, எல்லா வருடமும் இல்லாமல் இந்த வருடம் விசேஷமாக நாம் பொங்கல் கொண்டாடப் போகிறோம். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? நாம் இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல பரிசினை பெற வேண்டும். அதற்கு மயில் சொன்னது, ஆம் நண்பா, கண்டிப்பாக நாம் நல்ல பரிசினை பெற வேண்டும். இந்த வருடம் நாம் சிறப்பாக அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டும். ராஜா சொன்னபடி என்று மயிலும் சொன்னது. ராஜா சொன்னபடி பொங்கல் அலங்காரத்திற்காக பறவைகள் அனைத்தும் கோலங்களை போட்டு கொண்டிருந்தன. ராஜாவிடம் நல்ல பரிசை பெற அனைத்து பறவைகளிடம் போட்டியிட்டு கோலம் போட்டு கொண்டிருந்தன. இதனை ராஜா பார்த்து மகிழ்ந்தார். கோலங்களை பார்வையிட்ட பிறகு பொங்கல் கொண்டாட்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்று ராஜா அனைத்து பறவைகளையும் அழைத்து பொங்கல் வைக்க தொடங்கினர். பொங்கல் நன்றாக பொங்கியது. அனைத்து பறவைகளும் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடினர். பொங்கல் முடிந்தவுடன் ராஜாவின் ஏற்பாட்டின் பேரில் அனைத்து பறவைகளுக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. நன்றாக விருந்து அமைந்தது என்று ராஜா பெருமையுடன் பறவைகளிடம் சந்தோஷமாக சொன்னார். பறவைகளின் விருந்து முடிந்த பிறகு மயிலின் நடனத்தை கண்டு அனைத்து பறவைகளும் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடி முடித்தனர். இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் அனைத்து பறவைகளும் நல்ல பரிசினை பெற்றன.